வாய்ப்புண்ணுக்காக அனுமதிக்கப்பட்ட 9 வயது சிறுவனுக்கு சுன்னத் சிகிச்சையினை மருத்துவர் மேற்கொண்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அச்சிறுவனின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கின்றனர். தற்போது தமிழகத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது சுன்னத் சிகிச்சை. இஸ்லாமிய மதப்படி ஆண் குழந்தைகளுக்கு சுன்னத் கல்யாணம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை மயிலாப்பூர் சிட்டி சென்டர் பகுதியைச் சேர்ந்த விஜயானந்த் விஜயலட்சுமி தம்பதியின் 9 வயது மகன் ஜெயவர்தன் சிறுவனுக்கு கடந்த ஒரு வார காலமாக வாய்ப்பகுதியில் சிறிய அளவிலான கட்டி ஒன்று உருவாகி வலியை ஏற்படுத்தி வந்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி மாலை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிறுவனை அவனது பெற்றோர் அழைத்துச் சென்றுள்ளனர். முகமது வைசி என்ற மருத்துவர் வாய்ப்பகுதியை சோதனை செய்துவிட்டு சனிக்கிழமை, அதாவது கடந்த 24ஆம் தேதி மாலை அறுவை சிகிச்சை செய்து கட்டியை அகற்றிவிடலாம் என தெரிவித்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் சனிக்கிழமை மாலை சிறுவனை அவனது பெற்றோர் மருத்துவமனைக்கு மீண்டும் அழைத்துச் சென்றுள்ளனர். வாய்ப்பகுதியில் ஏற்பட்ட கட்டியை அகற்றுவதற்காக அறுவை சிகிச்சை அறைக்கு சிறுவனை அழைத்துச் சென்ற நிலையில் சுமார் 1 மணி நேரம் கழித்து சிறுவன் நடக்க முடியாதபடி இடுப்பில் துண்டை கட்டி அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுவனின் பெற்றோர் சிறுவனின் துண்டை அவிழ்த்து பார்த்தபோது சிறுவனுக்கு சுன்னத் சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து சுன்னத் சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் முகமது வைசியிடம் கேட்டபோது சரியான முறையில் பதிலளிக்காமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சிறுவனின் பெற்றோர் அவர்களது உறவினர்களை வரவழைத்து மருத்துவமனை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட பின்னர் ஐஸ் ஹவுஸ் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளிக்கும்படி கூறி அனைவரையும் கலைந்து செல்ல அறிவுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து சிறுவனை மயிலாப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவனுடைய பெற்றோர் அனுமதித்தனர். பின்னர் ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் வாய்ப்புண் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட தனது மகனுக்கு சுன்னத் சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் முகமது வைசி மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் ஐஸ் ஹவுஸ் போலீசார் தனியார் மருத்துவமனை மருத்துவரான முகமது வைசியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து சுகாதாரத்துறை இணை ஆணையர் லட்சுமி தலைமையிலான அதிகாரிகள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சிறுவனின் தாய்மாமா திலீபன் கூறுகையில், வாய்ப்புண் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட தனது தங்கையின் மகனுக்கு மருத்துவர் சுன்னத் சிகிச்சை செய்திருப்பதாகவும் இதுகுறித்து மருத்துவரிடம் நாங்கள் கேட்டபோது ஞாபக மறதியாக சுன்னத் செய்து விட்டதாக தங்களிடம் மருத்துவர் வைசி கூறியதாக திலீபன் தெரிவித்திருக்கிறார். அஜாக்கிரதையாக செயல்பட்ட மருத்துவர் முகமது வைசி மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் மீது காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை சென்று மருத்துவமனை தரப்பு விளக்கத்தை கேட்டபோது தற்சமயம் பதில் தர இயலாது என கூறினர். இந்த சம்பவம் குறித்து ஐஸ் ஹவுஸ் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுகாதாரத்துறை இணை ஆணையர் மீனாட்சி தலைமையிலான அதிகாரிகள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் ஆய்வகத்தை மறு உத்தரவு வரும் வரை மூட உத்தரவிட்டுள்ளனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.